திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை முனைவர் சத்தியவேல் முருகானருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 2025ஆம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கும், தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும் வழங்கப்பட்டது. இதேபோல் 2025ஆம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வனுக்கு வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான காமராஜர் விருது எஸ்.எம். இதயதுல்லாவுக்கும், பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கும் வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதிக்கும், தமிழ் தென்றல் திருவிகா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்புக்கும் வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்கான கியாபே விஸ்வநாதன் விருது செல்லப்பாவுக்கும், கலைஞர் விருது விடுதலை விரும்பிக்கும் வழங்கப்பட்டது. இலக்கிய மாமணி விருது ராமலிங்கம், சி. மகேந்திரன், நரேந்திரகுமார் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 1 சவரன் தங்க பதக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு எஸ்.எம். இதயத்துல்லா அவர்கள். முதுமுனைவர் திரு வே. இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களுக்கு தமிழ் தென்றல் திருவிக்கா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. கவிதை காலத்தின் குரலாக பதிவு செய்து வரும் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. இலக்கிய மாமணி விருது மரபு தமிழ் வகைப்பாட்டில் இலக்கிய சுடர் தா. ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. எழுத்தாளர் திரு சி. மகேந்திரன் அவர்களுக்கு இலக்கிய மாமணி விருது ஆய்வு தமிழ் வகைப்பாட்டில் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. இலக்கிய மாமணி விருது படைப்பு தமிழ் வகைப்பாட்டில் திரு இரா. நரேந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்திலே பல்வேறு சான்றோர் பெருமக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரிலான விருது, அறிஞர் அண்ணா பெயரிலான விருது, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களது பெயரிலான விருது உள்ளிட்ட பல விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார். வேறு எப்போதும் இல்லாத வகையிலே உடன்பிறப்பு உணர்வுக்கு எதிரான, அரசமைப்பு சாசனம் வலியுறுத்துகிற சகோதரத்துவ உணர்வுக்கு எதிரான மதவெறி சக்திகள் இன்று நாட்டை வேட்டைக்காடாக மாற்றிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் இந்த அரசை வழிநடத்துகிற கொள்கை தலைவர்கள் என கம்பீரமாக அறிவித்து அவர் தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அவரது கரங்களால் அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றதை வாழ்க்கையின் பெருமைக்குரிய தருணமாக நான் கருதுகிறேன். வாழ்க்கையை அர்த்தப்படுத்தி இருக்கிற எமது கட்சியின் தலைவர், விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், மரியாதைக்குரிய முனைவர் அண்ணன் திருமாவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் பேரிலான விருதினை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வழங்கியதற்கு நன்றி. இந்த விருதுடன் கூடிய பரிசுத் தொகையை மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவரிடமே நான் வழங்கியிருக்கிறேன். காரணம், பெருந்தலைவர் கொண்டு வந்த முன்னோடி திட்டமான மதிய உணவு திட்டத்தை இன்று நீட்டிப்பு செய்து இன்றைய முதல்வர் அவர்கள் காலை உணவாக தமிழக மக்களுடைய மனங்களிலே பாலை வார்த்திருக்கிறார். ஆகவே அந்த திட்டத்திற்கு இந்த பணம் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதல்வர் அவர்கள் எந்த நிலையிலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். 1973 மாணவர்கள் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் திண்டுக்கல் தேர்தல் நிதியை வழங்கினேன். அன்றிலிருந்து உள்ள தொடர்பு, அவர் தலைமையிலான விவசாய போராட்டத்திலே கலந்து கொண்டேன். அவருடைய வழியிலே தூய்மையான அரசியலை பின்பற்றி வருகிறேன். அந்த தொடர்பை இன்றைக்கு இணைப்பு செய்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் கொள்கைகள்ல தொடர்ச்சியாக என்னுடைய இளம் வயதிலிருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்காக பல்வேறு அமைப்புகள்ல, மேடைகள்ல பயணம் பண்றேன். நீண்ட போராட்டமான ஒரு பயணம் தான் அது. ஆனா அந்த பணிக்கு எனக்கு 2 அரசாங்க விருதுகள் இதுன்னு சொல்லணும். 1990ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால எனக்கு பாவேந்தர் விருது வழங்கப்பட்டது.
இப்போ இந்த விருதுகளுடைய மிகப்பெரிய விருதான தந்தை பெரியார் விருது இப்போது முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது என்னுடைய இந்த பணிக்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு மரியாதை அங்கீகாரம். நன்றி. இன்றைய காலத்தில் உலகில் முதன்மை மொழி தமிழ் மொழி என்பதை உலக அளவில் நிறுவுவதற்குமான ஒரு சிறந்த ஊக்கத்தை இப்படிப்பட்ட விருதுகள் வழங்குகிறது. தமிழகத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் இந்த ஆய்விலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அவர்கள் மேலும் புதிய ஆக்கங்களை, ஊக்கங்களை உலக மொழிகளில், உலக பண்பாட்டில் தமிழ் உயர்ந்தது என்பதை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வதற்கு, அவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஊக்கமாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தமிழக அரசுக்கு நன்றி, தமிழக முதல்வருக்கு நன்றி.